வெல்கம் டு பிரணவேஜு இன்ஃபோஸ். டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து யூஜி டிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து இருக்குது. யூஜி டிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் வரப்போகுது. இன்னும் வந்து ஒரு 5-6 மாதத்தில் வரப்போகுது. அதுக்கடுத்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வரப்போகுது டிசம்பர் 2025. ஆனுவல் பிளானரில் வந்து மொத்தம் 1205 வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேக்கண்ட்டோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். இன்னமும் வந்து இந்த வேக்கண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கேண்டிடேட்ஸ் எல்லோரும் ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2025 நீங்கள் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், யூஜிடிஆர்பி 2023 பற்றின அனாலிசிஸ், எந்தெந்த பாடத்தில் போட்டி அதிகம் போட்டி குறைவு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அல்லது ஈக்குவலன்ட் டிகிரிஸ் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா அதில் யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும், அல்லது யூஜி ப்ளஸ் பிஎட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், டிடெட் முடிச்சிருக்கணும் வித் எனி டிகிரி, அல்லது +2க்கு அப்புறமா வந்து பிஎல்எட் கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு அதை முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி எட் அல்லது பிஏ எட் மாதிரியான இன்டகிரேஷன் கோர்ஸில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்து டெட்டு பேப்பர் 2 வந்து குவாலிஃபை ஆன பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகலாம். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஜூலை 1 தான் வந்து ஏஜ் லிமிட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூலை 1, 2025 நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 53 வயது. நீங்கள் ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 58 வயது. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் வந்து கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் 50 மார்க்குக்கு. நீங்கள் வந்து 40% மார்க் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் கட்டாயம் எடுத்தாகணும். 50 மதிப்பெண்களில் 40% அப்படின்றது 20 மார்க்கு. நீங்கள் 20 மார்க்குக்கு 19 மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அலட்சியம் வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக 20 மதிப்பெண்கள் வந்து கட்டாயம் வந்து எடுத்துருங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து தான் வந்து முழுக்க கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 மதிப்பெண்களுக்கு வந்து வரப்போகுது. டோட்டலாக உங்களுக்கு வந்து 330 ஹவர்ஸ் வந்து டைம் வந்து இருக்கும். 30 மினிட்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், 180 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் பேப்பருக்கான எக்ஸாமும் வந்து நடக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40% மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு. 40% மார்க் அப்படின்ற பட்சத்தில் 150க்கு 60 மதிப்பெண்கள் வந்து 40% மார்க்கு. நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிஸான பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 30% மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. அதுதான் உங்களுடைய மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு. 30% அப்படின்றது 150 மதிப்பெண்களில் 45 மதிப்பெண்கள் வந்து 30%. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை வந்து எதை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் மார்க்ஸ் ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸ். வெயிட்டேஜ் மார்க்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய டெட் வெயிட்டேஜ் மார்க்ஸ். இப்போ நீங்கள் 2022 டெட் பாஸ் பண்ணவராக இருந்தீங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் 2019 பாஸ் பண்ணவராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அரை மதிப்பெண்கள் கூட்டி 2019 வந்து 2 மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த வருடம் டெட்டு பாஸ் பண்ணவராக இருந்தாலும் 2022 அரை மதிப்பெண்கள், அதுலேருந்து அரை மதிப்பெண்களாக வருடத்துக்கு கூட்டிகிட்டே போனீங்களா அதுதான் உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க். ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே உங்களுடைய வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். சிவிக்கு
1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க. அதாவது 100 போஸ்டிங்க்கு 125 பேரை வந்து கூப்பிடுவாங்க. சிவி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகும். யூஜிடிஆர்பி 2023 எக்ஸாம் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு 3192 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் உங்களுடைய சப்ஜெக்டில் உங்களுக்கு போட்டி எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் கூடுதல் கவனத்தோட உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம எவ்வளோ வேகன்சிஸ் அப்பியர்டு வந்து எவ்வளோ தோராயமாக இருந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 355 வேகன்சிஸு 12,730 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இங்கே போட்டி வந்து 1:36 ஒரு வேக்கண்ட்டுக்கு 36 பேர் போட்டி. அடுத்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 377 வேக்கன்சிஸ் 9,431 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. 1:25 அப்படிங்கிறத இங்கே வந்து போட்டி விகிதம். அப்போது ஒரு போஸ்டிங்க்கு 25 பேர் வந்து போட்டி. தமிழை பொறுத்த வரைக்கும் 518 வேகன்சிஸ் 7,049 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 1:14 அப்படிங்கிறது போட்டி விகிதம். ஒரு போஸ்டிங்க்கு 14 பேர் வந்து போட்டி. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 409 வேகன்சிஸு 2,803 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க தோராயமாக. 1:7 அப்படிங்கிறது போட்டி விகிதம். ஒரு வேக்கண்ட்டுக்கு 7 பேர் போட்டி. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 416 வேக்கண்ட்டு மொத்தம் 2,697 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. 1:6 அப்படிங்கிறது போட்டி விகிதம். ஒரு வேக்கண்ட்டுக்கு 6 பேர் போட்டி. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 554 வேக்கண்ட்டு 1,605 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு வேக்கண்ட்டுக்கு 3 பேர் போட்டி. பாட்னியை பொறுத்த வரைக்கும் 202 வேக்கண்ட்டு 357 பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு வேக்கண்ட்டுக்கு 2 பேர் போட்டி. ஜுவாலஜி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 190 வேக்கண்ட்டு 458 பேர் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு வேக்கண்ட்டுக்கு 2 பேர் போட்டி. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 171 வேக்கண்ட்டு அப்பியர் ஆகியிருக்கிறதே 182 பேர் தான் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. வேக்கண்ட்டுக்கு ஒருத்தர் தான் போட்டி. ஸோ இதில் வந்து அதிகமான போட்டி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஹிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான போட்டி விகிதம் தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய சப்ஜெக்டில் உங்களுக்கான போட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கும். அடுத்து இந்த வருஷமும் இதே அளவு போட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து 2023 நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்லேயே ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி தோராயமாக 2,800 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாருமே வந்து இதில் போட்டியிலேருந்து குறைவாங்க. அடுத்து சிலர் வந்து நிறைய பேர் வந்து எய்டட் ஸ்கூல்ஸில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் போயிருப்பாங்க. இதில் நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. இதுக்கு முன்னாடி எழுதி வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ வந்து இந்த தடவை இன்னும் கொஞ்சம் போட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. சரி 2025 வந்து டெட் எக்ஸாம் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து டெட்டு கேஸ் வந்து நடந்துட்டுருக்குது. அந்த வழக்கோட தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து டெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூடுதலாக இன்னும் சில பேருக்கு வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வருடம் நீங்கள் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது மாதிரியான யூஜிடிஆர்பி எக்ஸாம் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.